யூபிஐல ஒரு நாளைக்கு இனிமே 2000 ரூபீஸ்க்கு மட்டும் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இந்த நியூஸை நம்ப வேணாம், இது கம்ப்ளீட்லி வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்பிசிஐ தெளிவுபடுத்தியிருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னா, வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் விபிஏ அப்படின்னு சொல்லப்படுகிற யூபிஐ ஐடிஸ் நமக்கு கிரியேட் ஆகும். எப்போ நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ ஆப் கூட லிங்க் பண்ணும்போது ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நமக்கு ஒரு யூபிஐ ஐடி கிரியேட் ஆகும். இந்த யூபிஐ ஐடி ஃபோன் நம்பர் அட் பேங்க் நேம் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய இமெயில் ஐடி அட் பேங்க் நேமா இருக்கலாம். இந்த யூபிஐ ஐடி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படிங்கும்போது ஒன்னு அவங்க ஃபோன் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்பலாம், இல்லனா இந்த மாதிரி யூபிஐ ஐடிக்கு பே பண்ணலாம். அதாவது விபிஏ யூஸ் பண்ணி வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இது ஃபோன் நம்பர் நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லையும், இல்ல பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் டைப் பண்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லையும் இந்த விபிஏ அதாவது யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நம்ம மணி ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி விபிஏவை யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட இருந்து மணி நம்ம ரிசீவ் பண்ணும்போது மேக்ஸிமம் 2000 ரூபீஸ் தான் ஒரு நாளைக்கு ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய விதிமுறை. மற்றபடி நம்ம யூபிஐல டிரான்சாக்ஷன் பண்றது, அதாவது யாருக்காவது பணம் அனுப்புறது, இல்லனா பிசினஸஸ் கிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பணம் அனுப்புறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விதிமுறை தான் நடைமுறையில இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரைக்கும் நீங்க செலவு பண்ணலாம், இல்லனா ஒரு நாளைக்கு 20 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது பேங்க்ஸ்க்கு பேங்க்ஸ் மாறுபடும். பட் ஆல்ரெடி இருக்கிற விதிமுறை தான் இன்னமும் அமல்ல இருக்கு. சோ பதற வேண்டாம். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.